சார்பாக அனைத்து இந்து அமைப்புகளும் சேர்ந்து இன்று வைகோ உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தோம். அதன் பேரில் வைகோவுடைய அலுவலகத்தின் முற்றுகையிட நாங்கள் முடிவு செய்த போது எங்களுடைய அதிகாரிகள் பேசுனதன் பிறகு இங்கே ஒரு இடத்தை ஒதுக்கி எங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய கேள்வியானது என்னவென்றால், திருவள்ளூர் என்பது ஐயன் திருவள்ளூர் என்பது இந்து மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் யாரும் சொல்லலை. யாரும் அவருக்கு குல்லா போட வேணும்னு சொல்லலை, யாருக்கு அவர் சிலுவை போடணும்னு சொல்லலை. ஆனால் அதே மாதிரி யாரும் பட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் திருக்குறளை தமிழில் தான் சொல்லியிருக்காரு. தமிழ் என்பது மூத்துக்குடி, எங்களுடைய குடியே, எங்களுடைய நாட்டுடைய வழிகளை சொல்லி தான் இன்றைக்கி திருவள்ளூர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் திருவள்ளூர் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு சித்தர். அந்த சித்தரை விபூதி அடிப்பதும் பட்டை அடிப்பதும் காவி உடுவதும் எங்களுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு வைகோவுக்கோ திராவிட கட்சிகளுக்கோ உரிமை கிடையாது. தமிழக அரசு இந்த நம்மளுடைய திருவள்ளூருடைய சிலையை தமிழக அரசு சட்டமன்றத்தில் அவருடைய சிலையை காவி உடையோடு அவரை பிரதிஷ்டப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக இந்து பரிவார் அனைத்து இந்து இயக்கங்களின் கூட்டத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதாவது ஆளுநர் மாளிகையை இந்த மாதிரி இவர் ஆளுநர் ஒரு பட்டை அடித்து காவி துணியை போட்டு அவரை வணங்கியதன் காரணமாக, திருவள்ளூரை வணங்கியதன் காரணமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட திரு வைகோ அவர்களை வன்மையாக கண்டித்து நாங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு பிரச்சனையை அவர்கள் செய்தார்கள் என்றால் அது அனைத்து இந்து இயக்கங்களும் சேர்ந்து பெரிய ஒரு போராட்டத்தை நிலைநிறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக இந்து பரிவார் வசந்தகுமார், அகில இந்திய இந்து சக்தி சேனா தலைவர், புலவஞ்சி போஸ் காவிப்படை நிறுவன தலைவர் மற்றும் பாரதிய இந்து மக்கள் கட்சி உடைய மலைக்கோட்டை தர்மா அவர்களும் இதில் கலந்து கொண்டு மற்றும் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள் எல்லாரும் இதில் சிறப்பாக கலந்துருக்காங்க. இது ஒரு பெரிய லெவலில் நடக்க வேண்டிய விஷயம். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இது நாங்கள் இந்த நேரத்தில் இந்த அதிகாரிகளுடைய பேச்சுக்கு இணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். அமைச்சரை கண்டிக்கின்றோம். கூட்டங்களுக்கு எச்சரிக்கை, சிறுத்தைகளுக்கு எச்சரிக்கை, கம்யூனிஸ்டுகளுக்கு எச்சரிக்கை, திமுகவுக்கு எச்சரிக்கை.